நான் சென்னை திருவச்சூர்ல தான் இருக்கேன். என்னோட ஃபேமிலியோட நான் சென்னையில தான் இருக்கேன். என் தங்கச்சி இங்க பெரம்பூர்ல குவார்டர்ஸ்ல தங்கிட்டு இருக்கான். நைட்டு நான் ஒர்க் முடிச்சு நான் லேப் டெக்னீஷியனா இருக்கேன். சரிங்களா, நான் லேப் டெக்னீஷியனா இருக்கிறேன். நான் ஒர்க் முடிச்சு வரும்போது எனக்கு போன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து எனக்கு என் வீட்டுல இருந்து என் தம்பி தான் எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தங்கச்சி வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் வந்துச்சு. போன் வந்த பிறகு சரி நான் திரும்ப அவங்க கூட இருக்க ஒர்க் பண்றவங்க கூட நான் கால் பண்ணி பேசுறதுக்கு இப்ப நல்லா இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு இருந்துட்டேன். அதன் பிறகு எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி நான் பேசுனதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுமே நான் பார்த்தா ஒரு ½ என் தங்கச்சி இறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு போன் வந்துச்சு. போன் வந்தது உடனே நாங்க கிளம்பி நாங்க வந்துட்டோம். இங்க வந்தது கேட்டா கூட இருக்கிற பொண்ணு என்ன சொன்னது, நான் துணி காய வைக்க போனேன், அந்த கேப்லதான் தாப்பால் போட்டுட்டு தூக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா இங்க வந்து நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க, காவல்துறையில நியூஸ் போட்டிருக்காங்கன்னா அவ துணி காய வச்ச மாதிரியும் இவ வந்து அதான் என் தங்கச்சி துணி காய வைக்க போன மாதிரியும் இவ வந்து உள்ள இருந்த மாதிரி தான் பேட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா, போட்டிருக்காங்க. இது வந்து காவல்துறை எப்படி போட்டிருக்காங்கன்னா மாத்தி போட்டிருக்காங்க. இப்போ இருந்தது 2 பேர் தான் இருக்காங்க. என் தங்கச்சி அவ கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் 2 பேர் தான் உள்ள இருந்திருக்காங்க. 2 பேரும் உள்ள இருக்கும் போது தூக்க மாட்டி இருந்தது. எங்களுக்கு டவுட்டா இருக்கு, இன்னும் சந்தேகம் அதிகமா ஏற்படுத்திருக்கு. என் தங்கச்சிக்கு வந்து நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருந்தோம். அவங்களுக்கு நாங்க இன்விடேஷன் எல்லாம் அடிச்சுட்டோம். லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க அதை நிப்பாட்டிட்டோம். நாங்க அதன் பிறகு நாங்க எதுவுமே பேசிக்கவும் இல்லை. நாங்க சண்டை போட்டோம், பேசினோம், கோவமா திட்டணும், அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நாங்க பேசல. போன வாரத்துல ஒரு வரன் வந்துச்சு, நாங்க போட்டோ அனுப்பிச்சு விட்டதுமே நான் பிடிச்சிருக்கலன்னு கேட்டதுக்கு எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டேன். நாங்க அதன் பிறகு நான் விட்டுட்டோம் நாங்க. ஆனா இப்ப காவல்துறை என்ன போட்டிருக்காங்கன்னா அவளை கட்டாயப்படுத்தி மாப்பிள்ளை பார்த்துதான் தூக்க மாட்டி இறந்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டிருக்காங்க, குரூப்ல போட்டிருக்காங்க, காவல்துறை குரூப்ல போட்டிருக்காங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா காவல்துறை வந்து தவறாக போட்டிருக்காங்க. என் தங்கச்சி இறந்தது வந்து நைட்டு 10:15 இறந்துருக்கா. அது நைட்டு 8 மணிக்கு எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசியிருக்கா. பேசின பிறகு அந்த செகண்ட்ல நைட்டு 10:15 எப்படி இறந்துருக்க முடியும்? வலுக்கட்டாம எப்படி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்க? இது வந்து காவல்துறை மாத்தி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சாதகமா போட்டு வச்சிருக்காங்க, எங்க மேல பிளேம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப வந்து காவல்துறை வந்து இப்ப எங்களுக்கு சரியான நியாய தீர்ப்பு எங்களுக்கு வழங்கணும். ஏன்னா இப்ப யார் குற்றவாளி எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். கூட இருந்த பொண்ணை விசாரிக்கணும், கூட இந்த 2-3 ஃப்ரெண்டுகளையும் விசாரிச்சு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது நடவடிக்கை எடுக்கணும். நாங்க இந்த பாடி நாங்க வாங்க மாட்டோம், நாங்க இங்கேதான் இருப்போம். எங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். காவல்துறை வந்து என்ன பேசுறாங்கன்னா இப்ப வந்து மாத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இப்போ வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதான் சொல்லி தூக்க மாட்டேன்றதான் பேசியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க முடிஞ்சு போன விஷயம். நைட்டு எங்க வீட்டுல பேசின பிறகு நல்லா பேசின பொண்ணே நைட்டு 10:15 இறந்துருக்கா. இது எப்படி சாத்தியமாகும்? காவல்துறை வந்து இப்போ வந்து விசாரிச்சுட்டு நாங்க சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் காலையில நாங்க 6 மணிக்கு வந்தோம். இன்ன வரைக்கும் எந்த விசாரணையும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நாங்க கேட்கும் போதெல்லாம் போன் என்னோட தங்கச்சியோட போனு காவல்துறை தான் வச்சிருக்காங்க. காவல்துறை வச்சிருந்து அவங்களோட போன்ல ரெக்கார்டு எல்லாமே கேட்கறாங்க. ஆனா என்னன்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள்கிட்ட ஒரு வீடியோ பாக்குறாங்க, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்ததுன்னு டெலிட் பண்ணல. அந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுறாங்க. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க வெளியில. அதுல போன்ல இந்த ரெக்கார்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்க, வீடியோ காமிக்க மாட்டேங்கிறாங்க. காலையில வச்சு நைட்ல வாங்கின போன் இன்ன வரைக்கும் அவங்களதான் வச்சுட்டு இருக்காங்க. என்ன நியூஸ்னு எதுவுமே எங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எந்த தகவலும் சொல்றது கிடையாது. கேட்டா அந்த சொல்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு மணி 1 ஆகுது. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. என்ன வீடியோன்னு காவல்துறையே சொல்லணும் சார். ஏன்னா அவங்கதான் போனே வச்சிருக்காங்க. போன் அவங்கதான் வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரிஞ்சதே சொல்லணும். கூட இருந்த 3 ஃப்ரெண்டுக்கு மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது. பர்டிகுலரா கூட ஜெயலட்சுமி ஒரு பொண்ணு இருக்கா. அவதான் நைட்டு ஸ்டே பண்ணிருக்கா. வீட்டுக்குள்ள அவதான் இருந்திருக்கா. 2 பேர் தான் இருந்திருக்காங்க. தாப்பால் போட்டிருக்காங்க. அவ என் தங்கச்சி இறந்த பிறகும் அவதான் கூட இருந்திருக்கா. இப்ப நைட்ல 2 பேர் இருக்கும்போது நாங்க யாரும் சந்தேகப்பட முடியும்? அவதான் கூட இருந்ததும் அவளை நாங்க கேட்க முடியும். அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் சார். விசாரிக்காம அவளை காவல்துறையிலிருந்து நீக்கப்படணும். தயவு செய்து விசாரிங்க. என் தங்கச்சிக்கு நாய் கிடைக்கணும். கூட இருந்த ஃப்ரெண்டுங்க சார், ரூம்மேட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பேசிட்டு போவாங்க சார். வந்து பேசிட்டு போயிட்டோம், அவ்வளவுதான். கூட இருக்கிற ஸ்டே பண்ணிருக்கிற பொண்ணு ஜெயலட்சுமி சார். ஆமாங்க சார். எனக்கு கூட நைட்டு 2 பேர் தான் இருந்திருக்காங்க. 2 பேர் இருந்த பட்சத்துல 10:15 தூக்க மாட்டி இறந்திருக்கா. இந்த பொண்ணு வேற பக்கத்துல யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம வேற ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் தாப்பால் இறந்திருக்கா. உள்ள 2 அவதான் சார் உள்ள இருந்திருக்கா. நாங்க வீட்டுக்குள்ள நாங்க இன்னும் நாங்க போகவே இல்லை. ஆனா அவதான் உள்ள இருந்திருக்கா. பக்கத்துல எல்லாரும் விசாரிச்சது இல்ல. அவங்க எல்லாமே அவங்க 2 பேர் தான் உள்ள இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சுங்க சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார், உளுந்தூர்பேட்டை தாலுகா பெரும்பாக்கம் சார் எங்க ஊரு. இப்ப இறந்தது வந்து எங்க அக்கா பொண்ணு தான் சார்.
இங்க வந்து பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேக் சைட்ல கோட்டர்ஸ், அவங்க அங்கதான் தங்கிதான் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. எங்க அக்கா பொண்ணு தனியா தான் இருக்காங்க. நம்பர் 1 E பிளாக்ல அவங்களுக்கு தனியா வீடு கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்ல தான் தங்கி இருக்காங்க. கூட ஒரு பொண்ணு இருக்கு, ஜெயலட்சுமின்ற பொண்ணு கூட அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து நேத்து நைட்டு வந்து 10:30 மணிக்கு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனா 3வது மாடியில வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க 10:30 மணி ஷோவுக்கு மூவிக்கு போயிருக்காங்க. மாடியில இருந்து இறங்கி வர பார்த்து உள்ள அலற சவுண்டு கேட்டிருக்கு. இவங்க 2 பேருமே கதவை தட்டியிருக்காங்க, திறக்கல. ரொம்ப அவர் புஷ் பண்ணி தான் அவர் கதவை திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா இந்த பொண்ணு ஜெயலட்சுமின்ற பொண்ணு வந்து எங்க பாப்பாவை சுமதியை கையில பிடிச்சுன்னு நின்று இருக்கு. இன்னான்னு உள்ள போய் இவர் பார்த்திருக்காரு. பார்த்து தூக்கு மாட்டி சொல்ல பார்த்து உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாரு. இதுல என்ன இதுதான் நடந்தது. ஆனா அவர் ஐ விட்னஸ் அவரே சொல்லிட்டாரு. எங்கள்கிட்ட அவர் சொன்னது இதுதான்.